டெல்லி தான் இந்தியாவான்னு எந்த நேரத்துல பராசக்தி சிவகார்த்திகேயன் கேட்டாரோ, வாங்க விஜய் டெல்லிக்கு 12ஆம் தேதி ஜனவரின்னு கூப்பிட்டு சிபிஐ. டெல்லி பிஜேபியை எதிர்த்து தில்ல அரசியல் பண்ற கட்சியே திமுக தான். இப்ப அந்த திமுகவுடைய செல்ல பிள்ளை சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு உடன்பிறப்புகள் சிரித்துக்கிட்டு நிக்கும் போது, அந்த டிஎம்கேவை தில்லா எதிர்த்து நிக்கிற விஜய்க்கு ஏன் இப்படி சிபிஐ டார்ச்சர் கொடுக்கறாங்கன்னு எல்லாரும் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. சென்சார் சர்டிபிகேட்டை கடைசி வரைக்கும் கொடுக்காம இப்படி விஜய் இழுத்தடிக்கிறது டெல்லியோட பலத்தை காட்டத்தான் அப்படின்னு ஒரு பக்கம் ஒருத்தர் வாயை மெல்ல சிங்கத்தை சீண்டி பாக்குறாங்க, சின்ன பின்னம் ஆக போறாங்கன்னு கொந்தளிச்சு உருமுறாங்க விஜய் ரசிகர்கள். இந்த பக்கம் இன்னொரு கூத்து, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வச்சுதான் பராசக்தி படமே எடுத்திருக்காங்கன்னு பரபரன்னு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அதுதான் உண்மைனா அதை விட அபத்தமான அரசியல் டைமிங் வேற எதுவும் கிடையாதுன்னு இன்னொரு பக்கம் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. கல்லெறி ஊர்வலம் கொடும்பாவி எரிப்புன்னு திமுக அந்த காலத்துல தீப்பிழம்பா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துச்சு. அப்ப அரசாண்ட கட்சி யாரோடது தம்பி? டெல்லி ஒழிக டெல்லி ஒழிகன்னு வடக்கு நோக்கி திமுக கொல்லிக்கட்டை காமிச்சிச்சே, அப்ப அரசாண்டது யாரு தம்பி? அங்கேயும் காங்கிரஸ் ஆண்டுச்சு, இங்கேயும் காங்கிரஸ் ஆண்டுச்சு. அந்த காங்கிரஸ் போலீஸ் தான் திமுகவை கிரஷ் பண்ணிச்சு. அப்ப ஆண்டது காங்கிரஸ் தான்ற வரலாற்றையே மறைச்சிட்டு இப்ப ஆள்ற பிஜேபி தான் பராசக்தி எதிர்க்குதுன்னு ஒரு பம்மாத்து காட்டுறீங்களே, இது எந்த ஊர் நியாயம் தம்பி? ஏற்கனவே ஆட்சியில பங்கு அதிக சீட்டுன்னு காங்கிரஸ் முதல்வரையாக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எரியிற கொல்லியில எண்ணெயை ஊத்துற மாதிரி எதுக்குயா இப்படி ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பு படத்தை எடுத்துட்டு அதுக்கு இமாம் பப்ளிசிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குற கேள்வியிலும் ஒரு நியாயம் இருக்கு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் டெல்லியில நடக்கிற மாதிரி ஒரு சீனு, அங்க ஒரு டெல்லி பஸ் தாண்டி போகுது. அந்த பஸ்ல தமிழ்ல ரூட் பேரெல்லாம் எழுதிருக்கு. இது என்னையா பித்தலாட்டம்னு ஒரு புது புரளி ஒண்ணு கிளம்பி இருக்கு. தெலுங்கு லேடி கொங்கரா தான் டைரக்ட் பண்ண இந்த படத்தை அவங்க ஊர்லயும் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அப்ப இந்தி ஒழிக தெலுங்கு வாழ்கன்னு தானே போர்டை மாத்தி வச்சிருக்கணும். அப்ப கதையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறவங்களும் இருக்காங்க. விஜயகாந்த் மேல இருந்த வெறுப்புல தான் தேவையில்லாம டிஎம்கே மேடையில ஏறி தன்னுடைய சான்ஸ் எல்லாம் கெடுத்துக்கிட்டாரு வைகை புயல் வடிவேல். புகழோட உச்சியில இருக்கவங்கள தன்னோட சோழுக்குள்ள இழுத்து அவங்கள ஒண்ணுமே இல்லாம ஆக்கின வரலாறு எல்லாம் திமுக நிறையவே இருக்கு. கலகலன்னு 4 ஜோக் சொல்லிட்டு கடகடன்னு 2 சண்டைய போட்டுட்டு சூப்பரா ரொமான்ஸ் பண்ணிட்டு எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் தன் பக்கம் வச்சிருந்தாரு எஸ்கே. பராசக்தி படம் அவரை பிராண்ட் பண்ணுது. இந்த பாரம் ஃபியூச்சர்ல அவரை பிராண்ட போகுது. எஸ்கே கதை இப்படின்னா விஜய் கதை வேற மாதிரி. புஷ்பா பட 2 ரிலீஸ் அப்ப நடந்த விஷயம் தான் விஜய்க்கு கனவுல வந்து போகுது. இப்ப விசாரணைக்காக டெல்லி போயிருந்த ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்த் கிட்ட அப்ப அல்லு அர்ஜுனா அரெஸ்ட் பண்ண கதையை தான் எடுத்து விட்டாங்களாம் சிபிஐ அதிகாரிகள். ஏ டீமா தன் கூடவே சேர்ந்தோ இல்ல பி டீமா தனியா நின்னோ பொது எதிரி திமுகவை எதிர்க்க வேண்டிய விஜய விதவிதமா விரட்டுதே, வில்லங்கமா மிரட்டுதே பிஜேபி. ஆத்திரம் தாங்காத மத யானையா அவர் சிலிப்பிக்கிட்டு பிஜேபிக்கு எதிராக திரும்பிட்டார்னா இங்க தப்பிச்சு கொண்டாட போறது என்னவோ திமுக தானே.